தமிழர்களுடைய சுயமரியாதைய அடமானம் வைக்க நான் இன்னும் காலில் விழுந்து பதவி வாங்கின பழனிசாமி இல்லை. அமித்ஷாவுக்கே பயப்படாததான் அமித்ஷாவுக்கா பயப்படுது. பதவியில் இருந்துக்கிறீங்கன்னா அப்படி ஒரு பதவியே வேணாம்னு சொல்லி நெருக்கடி காலத்தில் ஆட்சி இழந்த கலைஞரை கொள்கை வாரிசுகள் மாநிலங்களுக்குமான இடைவெளி அதிகரிச்சு இது மூலமா நாடாளுமன்றத்தினுடைய குரலை நசுக்க பார்க்கிறாங்க. ராணிப்பேட்டை இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமா அறிவுசார் மையம் திறக்கப்பட்டிருக்கு. பல 100 பேர் போட்டித் தேர்வுகளுக்கு இங்க வந்து தயாராகிறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆற்காடு ஆரணி புறவழி சாலை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பழுதடைந்த ஆற்காடு பேருந்து நிலைய கட்டணம் அகற்றப்பட்டு புதுசா பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில வெள்ளகுளம், பெண்ணகர், வாழைப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் புதுசா தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை குறுக்க ஆற்காட்டில இருந்து ராணிப்பேட்டை போறதுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில பல்வேறு இடங்கள்ல பூங்காக்கள், உடற்பயிற்சி மையங்கள், சாலை விரிவாக்கம், தெருவிளக்குகள், புதிய கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. ஆற்காடு தொகுதியில நிறைய ஏரிகளை சீரமைச்சிருக்கிறோம். ராணிப்பேட்டை மற்றும் சோளிங்கர்ல புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ராணிப்பேட்டை வாரி சந்த வணிக வளாகம் கட்டப்பட்டிருக்கு. மேல் விசாரத்துல மேம்படுத்தப்பட்ட ஆனந்த சுகாதார கட்டணம் பாலதாப்பேட்டை திமிரியில புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டையில பணிபுரியும் பெண்களுக்காக தோழி மகளிர் விடுதிய திறந்து வச்சிருக்கிறார். பேரூராட்சியாக இருந்த சோளிங்கர் நகராட்சியாக தர முயற்சி. சோளிங்கர் புதிய பேருந்து நிலைய பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. சோளிங்கர் மேல் வெங்கடாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில புதிய கட்டணம். பாலாறு அணைக்கட்டுக்கு 200 கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டிருக்கு. பாரத அறிஞர் அரசு மகளிர் கல்லூரியில கூடுதல் கட்டணம். மேல்பாக்கத்துல பழங்குடியினருக்காக 41 குடியிருப்புகள் திறக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த மாதம் பிப்ரவரி மாசம் பணப்பாக்க சிப்காட்ல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நவீன வாகன உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வச்சேன். தொடங்கி மட்டும் அமைச்சேன். அங்கு தயாரிக்கப்பட்ட முதல் லேண்ட் ரோவர் கார்ல டாடா குழுமத்துடைய தலைவர் அவர்களை பக்கத்துல உட்கார வச்சு நானே கார் ஓட்டி இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால இந்த தொழிற்சாலை வந்ததால உலகமே இன்னைக்கு ராணிப்பேட்டைய உற்று நோக்க தொடங்கி இருக்கு. அது மட்டுமா, பணப்பாக்க சிப்காட்ல 25000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் தைவான் கம்பெனியோட காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினேன். இது ஒரு சிறப்பம்சம் என்னன்னா 85 விழுக்காடு கிராமப்புற பெண்களுக்கு தான் இங்க வேலை கிடைக்க போகுது. இப்படி ராணிப்பேட்டையோட தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வசதிக்காக பார்த்து திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் இது போல நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்லித்தான் இன்றைக்கு வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தையும் வளர்த்த காரணத்தால் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கு. அது எப்படி?
ஒன்றிய பாஜக அரசு தயவு இல்லாமலேயே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். பாஜக அரசு பல ஆயிரம் கோடிகள் மாறி வழங்கியும் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களால இந்த வளர்ச்சியை காமிக்க முடியல. நம்ம வீடுகள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இல்லைன்னா படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல திறமை இருந்தா தடைகளை மீறியும் சாதிக்கலாம் என்பதற்கு திராவிட மாடல் சிறந்த எடுத்துக்காட்டாக. தமிழ்நாடு வளர்ந்தால் அது இந்தியாவுக்கு தானே வளர்ச்சி என்று பாஜக நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு நம்ம மேல, நம்முடைய வளர்ச்சி மேல பொறாம. தமிழருடைய அடையாளமே நம்முடைய தாய்மொழி தான். தமிழர், தமிழ்நாடு, இப்படி நம்முடைய இனம், நம்ம வாழுற மாநிலம் என எல்லாமே மொழியை அடிப்படையாக கொண்டதுதான். அப்படிப்பட்ட மொழியை அழிச்சுதான் தமிழர்களை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம், தமிழர் பண்பாட்டை அழிச்சுடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் செம்மொழி தமிழ் அடிக்க மும்மொழி திட்டம் கொண்டு வந்தே தீர்வுன்னு அடம்பிடிக்கிறாங்க, அராஜகம் பண்றாங்க. ஒன்றிய அரசோட 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி வேணும்னா இந்திய படிச்சாகணும் என்று கட்டாயப்படுத்துறாங்க. 2000 கோடிக்காக தமிழர்களுடைய சுயமரியாதைய அடமானம் வைக்க நான் இன்னும் காலில் விழுந்து பதவி வாங்கின பழனிசாமி இல்லை. விசாவுக்கு அசராம எதிர்த்து நின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். விசாவுக்கே பயப்படாத அமித்ஷாவுக்கா பயப்படுது? நான் மக்களை சந்திச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். அதனால என்னுடைய விசுவாசம் என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். மாநில உரிமையை அனுபவிச்சு பதவியில் நீடிக்கணும்னா அப்படி ஒரு பதவியே வேணாம்னு சொல்லி நெருக்கடி காலத்தில் ஆட்சி இழந்த கலைஞரை கொள்கை வாரிசுகள். நம்முடைய உரிமை முழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, டெல்லி நாடாளுமன்றத்திலே இன்னைக்கு ஓங்கி ஒழிக்குது. இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் நம்மை பார்த்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அதனாலதான் இவங்களை இப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு தொகுதி மறுவரைய கையில் எடுத்திருக்கு பிஜேபி. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. சமைக்க சிலிண்டர் இல்லாம குடும்பங்களை ஓட்டலும் திண்டாடிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர், வண்டி ஓட்ட கேஸ் கிடைக்காம தவிக்கிறாங்க, புலம்புறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் குடியிருந்த மதிப்பு வரலாற்றில் அளவுக்கு சரிஞ்சு டேபிளுக்கு அடியில தவழ்ந்து பழனிசாமி மாதிரி மொத்தமா படுத்திருக்கு. இப்போ அதையெல்லாம் கவனிக்காம தேர்தலுக்கு நடுவுல மக்களை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையை இப்பவே நடத்தியாகணும்னு பாஜக அரசு திட்டமிட்டு துணிவிட்டு இருக்கு. இந்திய அரசியலேயே மாற்றி அமைக்க போகிற மிகப்பெரிய அரசியல் சட்ட திருத்தம் இது. ஆனா இது எப்படி பண்ண போறாங்க? தொகுதிகள் உயரும்னு அடுத்து ஏமாற்று வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் கவனத்தோடு சொல்றேன், அதுலதான் பெரிய ஆபத்தை ஒழிஞ்சிருக்கு. ஆற்காடுல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உங்க ஊர்ல மக்கன் பேடா வாங்கினா அதுக்குள்ள பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் குளிச்சு வச்சிருப்பாங்க, கரெக்டா? அது மாதிரி இந்த தொகுதி மறுவரைக்குள்ள நமக்கான ஆபத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க. எப்படி சொல்றேன்னு நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. இதுவே பாஜக அரசு தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா இந்த வித்தியாசம் 61 உயர்ந்துடும். இப்படி ஒட்டுமொத்தமா
தென் மாநிலங்களும் வட மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்குமான இடைவெளி அதிகரிச்சு இது மூலமா நாடாளுமன்றத்தினுடைய குரலை நசுக்க பார்க்கிறாங்க. இந்தியா மொத்தத்தையும் பாதிக்கிற முடிவுகள். ஆனா மாநில அரசுகள் மற்ற எதிர்கட்சிகளுடைய எந்த ஆலோசனை நடத்தாம அவசரமாக இதை அரங்கேற்ற பார்க்கிறாங்க. அதுவும் இது தேர்தல் காலம். சாதாரண மக்களுக்கு எத்தனை கட்டுப்பாட்டை தேர்தல் ஆணையம் விதிக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு மட்டும் ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு? எப்படி 5 மாநில தேர்தலுக்கு இடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை அவங்க கூட்டுறாங்க. ஏன் தேர்தல் முடிஞ்சு 29ஆம் தேதிக்கு பிறகு கூட்டா என்ன? எதுக்கு இந்த பதற்றம்? பாஜகவுடைய ஜனநாயக சக்திக்கு செயலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த இந்து பேப்பர்ல இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. வந்திருக்கு இன்னைக்கு வெளியில. அதுல அவங்க சொல்லியிருப்பதை சுருக்கமா உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதல்ல பெண்களுடைய இடஒதுக்கீட்டை எதுக்காக எந்த தேவையில்லாம தொகுதி மறுசீரமைப்பு முடிச்சு போடுறீங்க? பாஜக நினைச்சிருந்தா 2024 தேர்தலையே மகளிர் ஒதுக்கீட்டை அமல்படுத்தி இருக்கலாம். ஆனா எதிர்கட்சிகளான நாங்களும் அதைத்தான் கேட்டோம். இப்போ தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு இடையில எதுக்கு இதை பண்ணணும்? ஜூலை மாசம் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. அதுக்கு முன்ன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிச்ச பிறகு இதை பொறுமையா இதை பண்ணலாம. இப்ப என்ன அவசரம்? இப்ப தலைமையில வானம் இடிஞ்சு விழுந்துட்டுமா என்ன என்று சோனியா காந்தி அவர்கள் அந்த கடிதத்தில் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டிருப்பது 100க்கு 100% சரியான கேள்விதான். நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இதையெல்லாம் விட முக்கியமா ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசு சொன்னதை மதிச்சு குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பா செயல்படுத்தி கம்மியா குழந்தை பெற்றுக்கிட்ட தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க. நாட்டுக்கு நல்லது செஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி இது தொகுதி மறுவரைங்கிற பேர்ல அவங்களுடைய நாடாளுமன்ற வலிமைய அரசியல் வலிமைய முறைக்க கூடாது என்று அழுத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பாதிக்க கூடாதுன்னு திமுக சொல்வத அன்னை சோனியா காந்தி அவர்கள் பாஜகவை எதிர்த்து பேசுறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, யாரும் தெரியும், மாநில எதிர்கட்சி பழனிசாமி. அவர் வயலில் கொழுக்கட்டை வச்சிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நமக்கு 1000 அரசியல் விமர்சனங்கள் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்துல நம்மை போல திமுகவை போல உறுதியான நிலைப்பாடு நிச்சயமாக எடுத்திருப்பார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜிஎஸ்டி, நீட் போன்றவற்றை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஏன் ஒரு வார்த்தை சொன்னார, குஜராத் மோடியா இந்த லேடியான்னு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அவருடைய அதிமுக நிலைமை என்ன பாருங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் கூட பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும்போது இப்படி சும்மா இருக்கீங்களா? இது நியாயமா? பழனிசாமி இது அவங்களுக்கு பண்ண துரோகம் இல்லையா? மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. இதுதான் தமிழ்நாட்டில் திமுக தலைமையான மதச்சார்பற்ற கூட்டணி தான் டெல்லி படையெடுப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரே அணி. டெல்லி அணியோட அஜெண்டா என்ன? மாநில அரசுகளை ஒழிக்கிறது, தமிழை அழிக்கிறது, சிறுபான்மையை முடக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை புகுத்துறது. ஆட்சிக்கு வந்த 12 ஆண்டுகள்ல
இதை தாண்டி வேற ஒண்ணும் நம்ம பண்ணல. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசு வெறும் 5 ஆண்டுல இந்தியாவே திரும்பி பார்க்கிறோம். எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணக்கூடிய முத்திரை திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இதோட அடுத்த கட்டம் தான் 2026 தேர்தல். அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம். சாதாரண அறிக்கை இல்லை, நீங்க பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் அறிவிப்பு